முதுகுத்தண்டோட ஆப்ரேஷன்ல புதிய தொழில்நுட்பம். ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சர்ஜன் ப்ராப்பரா ரிஹர்சல் பண்றதுக்காக, அதாவது பாத்தீங்கன்னா இப்ப கழுத்து தண்டோட ஆப்ரேஷன் எடுத்துட்டீங்கன்னாக்கா கேஜெட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 10,000 இருந்து ஆரம்பிச்சு 2 லட்சம் வரைக்கும் இருக்கும். வெல்கம் டு தமிழ் ஸ்பைன் சேனல். இன்னைக்கு நம்ம முதுகுத்தண்டோட ஆப்ரேஷன்ல புதிய தொழில்நுட்பம், அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னா என்னன்றதை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாங்க. விர்ச்சுவல் ரியாலிட்டின்றது என்னன்னாக்க, ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சர்ஜன் ப்ராப்பராக ரிஹர்சல் பண்ணுறதுக்காக, அதாவது ஒத்திகை பார்க்கறதுக்காக. ஏன்னா ஸ்பைன் சர்ஜரி இது மாதிரி காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிகளில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ரிசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் நெருங்கக்கூடிய இடம் வந்து மில்லிமீட்டர் கணக்கில் தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கழுத்து தண்டோட ஆப்ரேஷன் எடுத்துட்டிங்கனாக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 மில்லிமீட்டர் 2 மில்லிமீட்டர் பக்கத்திலே வந்து நரம்பெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கூடவே வந்து ரத்த குழாயும் பார்த்தீங்கன்னா வெர்டிபிள் ஆர்டரி இது மாதிரி இன்னும் கொஞ்சம் வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பக்கத்திலே இருக்குது, ப்ராக்சிமிட்டிலே இருக்கிறதுனால நம்ம ரொம்ப நுட்பத்தோட வந்து கரெக்டான ப்ரிசிஷனோட அந்த இடத்துல போய் லேண்ட் பண்ணணும் ஆப்ரேஷன். அதே மாதிரி டிஃபார்மிட்டி கரெக்ஷன்ஸு, ரீஜென்ரேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் அனாட்டமி வந்து மாறி நம்ம கரெக்டான ஒரு இடத்துல போகிறோமான்றதே தெரியாமல் போயிடும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு நிறைய பக்க விளைவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நரம்பு டேமேஜ், ரத்த குழாய் டேமேஜ், நம்ம போடக்கூடிய பெடிக்கல் ஸ்க்ரூஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான இடத்துல போய் சேராமல் மற்ற இடத்துல போயிட்டு நரம்பு போயிட்டு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த VR தொழில்நுட்பத்தை வச்சு நம்ம ரிஹர்சல் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு டீச்சிங் எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஸ்பைனோட நேச்சரை பற்றி நம்ம சிடி ஸ்கேன்லையும் 3D டைமென்ஷனில் எடுத்துகிட்டு ப்ளஸ் MRIலையும் கோரிலேட் பண்ணிவிட்டு அது கம்ப்யூட்டர் மூலமாக வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரில் வந்து அது பதிவு பண்ணி விட்டுருவோம். ஸோ சாஃப்ட்வேரில் பதிவு பண்ண அப்புறமா பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபீட்பேக் கிடைக்கும். இப்போ நம்ம அதையே பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா விர்ச்சுவலாக ஒரு ரிஹர்சல் பண்ணுறோம். அந்த மாடல் 3D மாடல் வந்து நம்ம டாக்டர் என்ன பண்ணுவாங்கனாக்கா கண்ணில் வந்து அந்த கோகல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா யூ வில் ஹாவ் இமேஜினரி வியூ. சர்ஜனும் பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து விசுவலைஸ் பண்ணிவிட்டு அது 3D மாடலில் வந்து எந்த இடத்துல வந்து நம்ம ஸ்க்ரூஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும், எந்த இடத்துல நர்வ் இருக்குது, எந்த இடத்துல வந்து பிளட் வெசல்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி அவங்க வந்து ப்ரீ ஆப்ரேட்டிவ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து துல்லியமான ஒரு தொழில்நுட்பம், இது அட்வான்ஸ் டெக்னாலஜி. இதனால் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் பயன் பார்த்தீங்கன்னாக்கா பேஷண்ட்ஸுக்கு கட்டாயம் பயன் வந்து உங்களுக்கு எந்தவித டேமேஜ் இல்லாமல் நம்ம அட்வான்ஸ் ஸ்பைன் சர்ஜரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து சர்ஜன் வந்து டைம் வந்து சேவ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நம்ம ப்ரீயாக ஒர்க் அவுட் பண்ணிட்டோம்னாக்க டைம் வந்து ஆப்ரேட்டிங் டைம் வந்து கம்மி பண்ணலாம். அதே மாதிரி லேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து அனாட்டமி புரியுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாகவே அனாட்டமி புரியுறது ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸ் இதுலையுமே வந்து ஈஸியாக நம்ம அனாட்டமி புரிஞ்சு நம்ம திறம்பட வந்து செயல்பட்டுக்கலாம். ஸோ VRன்றது வந்து ஒரு வரப்பிரசாதம் தான். தொழில்நுட்பத்தோட கூடிய துல்லியமான ஒரு அறுவை சிகிச்சையை வந்து செய்யறதுக்கு ஒரு முன்னோடியாக அமைது. சரிங்க, இந்த VR வந்து என்னென்ன சென்டரில் கிடைக்குது, யார் யாருக்கெல்லாம் வந்து உபயோகப்படுத்தலாம், இது எல்லாமே உபயோகப்படுத்தலாமா, ஒரு காஸ்ட் அதிகமா, இதை பற்றி பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஹையர் சென்டரில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு எவாலுவேஷன் பீரியடில் தான் இருந்துட்டு இருக்கு. காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அணியிற கண்ணாடி அந்த கேஜெட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10,000 ஆரம்பிச்சு 2 லட்சம் வரைக்கும் இருக்கும். சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு 2 எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 10 லட்சம் வரைக்கும் நம்ம செலவு பண்ணோம்னா சாஃப்ட்வேர் வந்து 2 எடுத்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். மற்றபடி பார்த்தோம்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இதெல்லாம் இருக்குது. ஒரு குறைஞ்சது ஒரு 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜ் ஆகும். பேஷண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வல் சார்ஜஸ் போடுறது எவ்வளோனாக்கா ஒரு 10,000 to 20,000 வந்து போடுவாங்க. ஸோ காஸ்ட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அஃபோர்டபுள் பண்ணக்கூடியது தான் வந்து VR தொழில்நுட்பம். நம்ம சிடி ஸ்கேன் எடுத்து பண்ணுறதுனால அந்த சிடி ஸ்கேன் இருக்கிற இடமும் MRI இருக்கிற இடமும் வந்து உங்களுக்கு ஆப்டிமலாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இப்போ ரோபோட்டிக் நேவிகேஷன் சர்ஜரி இதெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரியான ப்ரிசிஷன் அதுக்குமே இது யூஸ் பண்ணலாம். மெயினாக இந்த எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து இது இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா போடக்கூடிய ட்ரொக்கார் ஆகட்டும், ட்ரொக்கார் வந்து உள்ளுக்குள்ளே போகும்போது நரம்பு பக்கத்தில் ஜஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு 2 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டர் பக்கத்திலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது நம்ம VR மூலமாக முதல்ல வந்து ட்ரைனிங் எடுத்துட்டோம்னாக்கா நம்ம நர்வ் டேமேஜ் இல்லாமல் நல்லபடியாக வந்து அந்த டிஜெனரேஷன் டிஸ்க் ஆகட்டும் இல்லை ஃபேசட் ஆகட்டும் இதெல்லாம் வந்து நம்ம கிளியரன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உண்மையிலுமே பார்த்தோம்னா VR வந்து ஒரு நல்ல வரப்பிரசாதம். அதை நம்ம நல்ல முறையில் யூஸ் பண்ணி பேஷண்ட் காம்ப்ளிகேஷன் குறைக்கிறதுக்காக பயன்படுத்தலாம். எனவே
இன்னைக்கு நம்ம விஆர் பற்றி, அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டி இன் ஸ்பைன் சர்ஜரி, நாட் ஓன்லி ஸ்பைன் சர்ஜரி, இன் பிரெயின் சர்ஜரி, இன் எனிவேர் எல்ஸ், நம்ம முன்கூட்டியே அறுவை சிகிச்சையை பற்றி பிளான் பண்ணி எந்த ஒரு பக்கவலியும் இல்லாமல் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு, அந்த சர்ஜரி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு விஆர் தொழில்நுட்பம் நமக்கு மிகவும் உபயோகமாக உள்ளது. இன்னைக்கு நம்ம விஆர் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். விஆர் அப்ளிகேஷன் ஸ்பைன் சர்ஜரி. மீண்டும் அடுத்த பதிவில் வந்து இன்னும் அட்வான்ஸ் ப்ரொசீஜர்ஸ், ரோபோட்டிக் ஸ்பைன் சர்ஜரிஸ், இல்லைன்னா நேவிகேட்டட் அசிஸ்டட் ஸ்பைன் சர்ஜரிஸ், இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு டாக்டர் தனசேகரன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க தமிழ் ஸ்பைன் டாக்டர் இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் இந்த முதுகுத்தண்டோட பற்றியும் இல்லை ஜாயின்ட்ஸ் பெயின் இதை பற்றியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். அது உங்ககிட்ட வந்து ரீச் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் மை சேனல் தமிழ் ஸ்பைன் டாக்டர் அண்ட் ப்ளீஸ் ஷேர் த சேனல் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். நன்றி, வணக்கம்.